பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு நலத்திட்டங்கள் பிரிவினுடைய மாநில செயலாளர் MC மருதுபாண்டியன் இணைந்திருக்கிறார். சார், இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சருடைய நேர்காணலில் கொடுப்பிருக்கிற ஊழல் பட்டியல்கள் அது ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை கொடுக்கும். தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஊழலால் ரொம்ப சலிப்படைந்து ஒரு பெரும் அதிருப்திக்கு ஆளாயிருக்கிறாங்க இந்த அரசால அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைதாங்க சார். ஏன்னா இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எங்க தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் பாத்தீங்கன்னாக்கா அண்ணன் நயனானந்தன் அவர்கள் கூட மதுரையில பாத்தீங்கன்னாக்கா பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகளோட மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், மக்களும் எழுச்சி. என்ன காரணம்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கு மேல பாத்தீங்கன்னாக்கா அவங்க வரி மோசடி செஞ்சிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா அந்த கவுன்சிலர் அந்த மண்டல தலைவர்களை தான் ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காரு முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள். அவங்க கவுன்சிலர் பதவி அவங்க ராஜினாமா பண்ணல. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த கவுன்சிலர் பதவியை ராஜினாமா பண்ணணும். அப்ப அந்த 200 கோடி ரூபாய் பணத்துக்கு யார் பொறுப்பு? அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நீர்வளத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய துரைமுருகன் மேல மணல் கடத்தல் வழக்கு இருக்குது. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பொங்கலுக்கு வழங்கின வேஷ்டி சேலையில முதற்கொண்டு 60 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க. டாஸ்மாக் ஊழல் மிகப்பெரிய ஒரு ஊழல் பாத்தீங்கன்னா 39,775 கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் கொள்முதல் பண்ணதுல, அந்த பாட்டில் கொள்முதல் பண்ணது, உரிமங்கள் வழங்கினது, டெண்டர் விட்டது, இதுல பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு பெரிய ரூபா. அடுத்ததா பாத்தீங்கன்னா எல்காட் நிறுவனத்தினுடைய ஷேர்ஸ் பப்ளிக் செக்டார் இந்த ஷேர்ஸை பிரைவேட்டுக்கு மாத்தினதுல கிட்டத்தட்ட 3000 கோடி அளவு வரைக்கும் அதுல பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்குங்க சார். அடுத்ததா போக்குவரத்து துறையில பாத்தீங்கன்னா வாகன சான்றிதழ், போலியான வாகன சான்றிதழ், அதுல கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல. இப்படி பாத்தீங்கன்னாக்கா ஊழல் பட்டியல நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து பெட்டகம், பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கக்கூடியது, அதுலயே ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்துக்கு சாதகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விலையை 4ல இருந்து ஒரு 5-6 மடங்கு விலையை உயர்த்தி அந்த பெட்டகத்தை வாங்கி அதுல கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய் அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. இப்படி பாத்தீங்கன்னாக்கா நம்ம அதே மாதிரி கல்குவாரி தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா கல்குவாரியில MLA-க்களே பாத்தீங்கன்னா இப்ப தென்காசி மாவட்டத்திலும் பாத்தீங்கன்னா கல்குவாரி மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4.9 ஏக்கர் தான் கனிம வளங்கள் மணல் சுரங்கம் அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, 105 ஏக்கர் பாத்தீங்கன்னாக்கா வெட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 30 மடங்கு மிக அதிகமாக கொள்ளையடிக்கப்பட்டு அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5800 கோடி ரூபாய்க்கு மேல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாது இந்தியாவே ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு ஊழல் செஞ்ச அமைச்சர் பண மோசடி வழக்குல கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கப்பட்ட அமைச்சருக்கு அவருக்கு இலாகா இல்லாத அமைச்சரை மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் கொடுத்த இந்த மாதிரி கேடுகட்ட ஒரு மோசமான அரசாங்கம் இந்தியாவிலேயே திமுக அரசாங்கம் மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. அதனால மக்கள் கொந்தளிச்சு போய் இருக்கிறாங்க. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசாங்கத்தை மக்கள் விரட்டி அடிப்பார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி அபார வெற்றி பெறும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயம் இல்லைங்க ஐயா. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் இணைந்திருக்கிறார். சார், இப்போ இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் வெளியில் வருகின்றனவா அல்லது அரசியல் விமர்சனமாக முன்வைக்கப்படுகின்றனவா? கை முன்னுக்கு கண்ணாடி இருக்கு சார். ஊழலுக்காகவே ஆட்சி கலைக்கப்பட்ட வரலாறு திமுக தான் இருக்கு, கருணாநிதிக்கு தான் இருக்கு. மதுபான பாட்டில் ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு மேல விற்றாங்க அப்படிங்கிறது நம்ம பெரிய துப்பறிவு டீம் வச்சு கண்டுபிடிக்குங்கிறது இல்லையே, சாமானியர் வரைக்கும் தெரியுமே. அதுக்கு இடி விசாரணை வரக்கூடாது, எங்க அனுமதி கேட்டதா வரணும்னு திமுக வழக்காடு மன்றத்துல போய் மனு தாக்கல் செஞ்சு நீதியரசர் அசிங்கமா கேட்டு பின்வாங்கி இந்த மாதிரி கூத்தெல்லாம் நிறைய நடக்குது. அந்த மதுபான ஊழல் திமுகவை சேர்ந்த MK ஸ்டாலின் குடும்பத்தை வரைக்கும் பங்கு இருக்குங்கிறது உலகம் முடிஞ்ச விஷயமாச்சு. அதனால கரெக்டான விசாரணை நடைபெற்று கிடைச்சா பண்ணாங்கன்னா திமுக குடும்பமே ஜெயிலுக்கு தான் போகணும், ஆட்சி கலையுங்கிறது உறுதிதான். மதுபான ஊழல் ஒரு சின்ன ஒரு உதாரணம். இது மாதிரி ஏகப்பட்டது. கொள்ளையடிச்ச பணத்தை முதலீடு இருக்கிறோம்னு சொல்லி வெளிநாடு போய் அங்கே முதலீடு ஈற்று இங்கே கொண்டு வர கதையெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. அது மேலும் மேலும் கரெக்டான முறையான விசாரணை நடந்தா இந்த ஆட்சி கலைவது மட்டுமல்ல, திமுகவை சேர்ந்த கோட்மால் குடும்பம் அனைவரும் ஜெயிலுக்கு போவாங்கிறது உறுதி. ஆனால் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க தொடர்ந்து 2024 ஆட்சி மாற்றம், அதிமுக ஆட்சி அமைய போகுது என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் முதலமைச்சர் மற்றும் திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நல்லாட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், 31, 36 தேர்தலையும் திமுக தான் ஆட்சிக்கு வருது, நீங்கள் அரசியலுக்காக மிகையான விமர்சனத்தை, குறைகளை, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதா சொல்கிறாங்களே. தமிழ்நாடு மக்கள் சொல்றாங்க அதிமுக தான் ஆட்சிக்கு வரப்போது, எடப்பாடியார் தான் முதல்வர்னு. ஆனா திமுக ஸ்டாலினும் ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் நாங்க 26 ஆட்சிக்கு வருவோம்னு சொல்றாங்க. அப்ப எது கரெக்டா இருக்கு, எது எடுபடும்? மக்கள் சொல்வது எடுபடுமா, இல்ல திமுக சேர்ந்த ஒரு குடும்பமும் ஒரு திமுக சேர்ந்த நிர்வாகிகள் மட்டும் பேசுறது எடுபடுமா?
மக்கள் சொல்வதுதான் ஈடுபடும். மக்கள் ஆட்சி மாற்றம் தேவை, அதிமுக வர வேண்டும் அப்படிங்கிற முடிவுல தெளிவா இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இப்ப அந்த குரல் தான் எதிரொலிக்குது. புரட்சி தமிழரின் தமிழ்நாடு மீட்பு பயணத்திலே கூட எல்லா மக்களும் அதான் சொல்றாங்க. மீண்டும் இரட்டை இலை எடப்பாடியார் அஇஅதிமுக ஆட்சி தான் வரணும்னு சொல்றாங்க. அறிவாலயத்தில் 4 ரூம்குள்ள உட்காந்துட்டு நாங்க தான் 21, நாங்க தான் 31, நாங்க தான் 36ன்னு சொல்லி அறிக்கை கொடுப்பதுல என்ன இருக்கு? அது வழக்கம் போல நடிக்கக்கூடிய விளம்பர நடிப்பா தான் மக்கள் பாக்குறாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் வந்து அரசியலுக்காக தான் சொல்றாங்க, எங்கள் மீது குற்றச்சாட்டு என்பதெல்லாம் இல்லை, மிகைப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் உள்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, இதையெல்லாம் திசை திருப்பதற்காக தான் இல்லாததெல்லாம் மத்திய அரசு நோக்கி சில குற்றச்சாட்டுகளை இவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கார்கள் திமுகவில் அப்படின்னு சொல்றாங்க. 26 ஆட்சி மாற்றம் என்பது உறுதி. ஊழல் வழக்கில் மு.க. ஸ்டாலின் அவர் குடும்பம் சிறை செல்வது உறுதி. இவருடைய இயலாமை கையாளாத தரத்திற்கு மத்திய அரசை இவர்கள் குற்றம் சாட்டுவதும் உண்மைதான். உண்மைக்கு புறம்பான விஷயத்தை மட்டும்தான் திமுக பேச எப்பவுமே. திமுகவுக்கும் உண்மைக்கும் சம்பந்தம் கிடையாது. திமுகவோட பெரிய பலம்னு அவர் நம்புவது பொய் கட்டமைப்பு, பொய் பரப்புரை, பொய் பிரச்சாரம். இதைத்தான் அவங்க நம்புவாங்க. அதனால திமுகவுக்கும் உண்மைக்கு சம்பந்தம் கிடையாது. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.